أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் எண்ணிலடங்காத மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அந்த உலகத்து மனிதர்களின் கவனத்தை ஈர்த்த எத்தனையோ மனிதர்கள் நம்மை விட்டு மறைந்தும் போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்திற்கு பின்னாலும், ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலும் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருப்பார்கள். மக்களும் அவரை மறந்துவிடாமல் இருப்பதற்காக ஒரு நினைவு சின்னத்தை வைத்திருப்பார்கள். நம் நாட்டிலே விடுதலை போராட்டத்திலே காந்தி அடிகளின் பெயரை நினைவு கூறும் விதமாக நம்முடைய ரூபாய் நோட்டுகளிலே காந்தியினுடைய படத்தை, உருவத்தை பொறித்திருக்கிறார்கள். இந்த உலகிலே எப்படிப்பட்ட மனிதனுக்கும், எந்த மனிதனாக இருந்தாலும் மனிதன் என்கிற ரீதியிலே அவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும். ஆனால் புரட்டுகிற பக்கமெல்லாம், வாழ்க்கையினுடைய பக்கங்களை புரட்டுகிற அந்த வேளையிலே புனிதத்தை மட்டுமே, தூய்மையை மட்டுமே, அன்பை, கருணையை, இரக்கத்தை, உயர்வை, சிறப்பை, வழிகாட்டுதல்களை மட்டுமே கொண்ட ஒரு மாமனிதர் தான் நம்முடைய நபி ஹாத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொது வாழ்க்கை என்கிற 3 வகையான வாழ்க்கைகள் இருக்கும். இந்த 3 வகையான வாழ்விலும் உலக மக்களுக்கெல்லாம்
முன்மாதிரியாக அன்று மாத்திரமல்ல, இன்று மாத்திரமல்ல, என்றும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, என்றைக்கும் எவருக்கும் இன்னும் இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நாள் வரை உள்ள அனைவருக்கும் வழிகாட்டியாய் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபிய தீபகற்பத்திலே வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவன் வல்லநாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று முழங்கியவர்கள். அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவன் இட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட, அவனுடைய கைகளால் ஆக்கப்பட்ட அந்த சிலைகளையோ பிரம்மாண்டமான படைப்புகளையோ விலங்குகளையோ மரங்களையோ அல்லது மற்ற எதையுமே வணங்கக்கூடாது என்று போதித்தவர்தான் இந்த மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சத்திய சன்மார்க்கத்தினுடைய தூய இஸ்லாமிய தூது செய்தியை மக்கள் மத்தியிலே எடுத்து இயம்பியவர் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதனை படைத்த நாள் முதல் இவர் ஏதோ இந்த சத்திய மார்க்கத்தை, இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் என்பது போல பலரும் பேச கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை உருவாக்கியவர் யார், தோற்றுவித்தவர் யார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக பதிலை கூறக்கூடிய மக்களை பார்த்திருக்கிறோம். அப்படி அல்ல. இந்த உலகம் என்று தோன்றியதோ அந்த முதல் நாளிலிருந்தே இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் எது என்று சொன்னால் சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாம். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தரப்பட்ட மார்க்கமும் இந்த சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக அன்றிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அல்லாஹு தாலா இந்த மக்கள் பல்கி பெருகி வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் மக்களிலிருந்தே அல்லாஹு தாலா சில புனிதர்களை நபிமார்களாக தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டிகளாய் அல்லாஹ் ஆக்கி மக்களுக்கு இந்த வாழ்க்கை வழிமுறையை அல்லாஹ் வாழ்ந்து காட்டச் செய்தான். அப்படிப்பட்ட மார்க்கம்தான் இந்த சத்திய மார்க்கம் தீனுல் இஸ்லாம். இந்த சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாமின் பக்கம், அதாவது இந்த இஸ்லாமிய அடிப்படை அந்த கொள்கைகள் மறந்து போய் அறியாமையின் பக்கம் மக்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் சத்திய மார்க்கத்தின் பக்கம், ஏக இறைவனின் பக்கம் மீண்டும் அழைத்து அந்த சத்திய மார்க்கத்தை நிலைநிறுத்தி இந்த உலகம் அழியக்கூடிய காலம் வரை இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வந்த ஒரு மாமனிதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு முன்பே தந்தையை இழந்தவர். யார் தெரியுமா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தான் பிறப்பதற்கு முன்னே தன்னுடைய தந்தை அப்துல்லாவை இழந்தவர்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 6 வயதில் தாயையும் இழந்தவர். பாசத்தை கொட்டி வளர்த்த அவர் தம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களது 8வது வயதிலேயே மரணித்தவர். 8வது வயதிலேயே அவர் மரணித்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 8வது வயதில். இந்த அரேபிய தீபகற்பத்தினுடைய மிக உயர்ந்த குலமான குறைஷி கோத்திரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவர்கள். ஏதோ போனா போகுதுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தெல்லாம் வரல. மிக உயர்ந்த கோத்திரமான குறைஷி கோத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கூட 8 வயதிற்குள் அனாதையாக ஆக்கப்பட்டவர். ஆனாலும் கூட அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிபின் மேற்பார்வையிலே அவர்கள் மேலும் வளர்க்கப்பட்டார்கள். அவர்களுடைய பாதுகாப்பிலே அவர்கள் இருந்தார்கள். அனாதையாக வாழக்கூடிய பலருடைய வாழ்க்கையை பார்த்துருக்குறோம். அவங்களுடைய திசையெல்லாம் திரும்பிடும். அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். இப்படி பல்வேறு கோணத்திலே திசை மாறி போகக்கூடிய அனாதைகளாக வாழக்கூடியவர்கள் மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ஒழுக்க சீலராக வாழ்ந்தார்கள். மிகச்சிறந்த ஒழுக்க சீலர், மிக மகத்தான நற்பண்புகளை கொண்ட ஒரு மாமனிதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. வணிக பிரதிநிதியாக யாருக்கு? அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நியமிக்கப்பட்டாங்க. அவர்களுடைய அருங்குணங்களை எல்லாம் அறிந்த ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாணிபத்தின் பிரதிநிதியாக ஆக்கினாங்க. பின்னால் அவரையே மணந்து கொண்டார்கள். தன்னுடைய 40வது வயதில் விதவையாக இருந்த ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25வது வயதில் அவர்களை மணமுடித்து கொண்டார்கள். அவ்வளவு ஒரு நல்லொழுக்க பற்றை இவர்கள் பேணிய காரணத்தினால். அன்பார்ந்த சகோதரர்களே, மக்காவில் வாழ்ந்த அத்துணை பேருமே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பினாங்க. அவர்கள் தன் பக்கத்தில் வந்தால் அவங்கள நேசிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க.
ஏன்னு சொன்னால் அவங்க பொய்யே பேசியதில்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் பொய்யை அவர்கள் பேசியதே கிடையாது. அவர்களுக்கு வழங்கிய பெயர் என்ன தெரியுமா? அந்த மக்கால அஸ்ஸாதிக், உண்மையாளர், வாய்மையாளர், உண்மையே பேசக்கூடியவர் என்கிற அந்த பட்டத்தை மக்களால் வழங்கப்பட்டு அப்படியே அழைக்கப்பட்டார்கள். நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருள்களை எல்லாம் அப்படியே ஒப்படைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்ததுனால அவங்களுக்கு இன்னொரு பெயரையும் அந்த மக்கள் தந்திருந்தாங்க, அல் அமீன், நம்பிக்கையாளர் என்கிற அந்த பெயர். இப்படி அங்கு வாழ்ந்த அந்த மக்கள் மத்தியிலே மொடா குடியர்களாக வாழ்ந்தாங்க. குடிதான் வீட்டில், அந்த குடியினுடைய அந்த பீப்பாய்கள் எல்லாம் நிறையா இருக்கும். அந்த அளவுக்கு மொடாய் குடியர்களாக வாழ்ந்த இந்த மக்களின் மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்தார்கள், ஒரு சொட்டு மதுவை கூட அருந்தாத நிலையில். அதனால தான் அல்லாஹு தஆலா சொன்னான், இன்னக லஅலா குலுகின் அதீம் என்பதாக அல்லாஹ் சிலாகித்து சொல்லுவான். என்ன அர்த்தம்? நபியே, நீங்கள் மிகச்சிறந்த அந்த நற்குணங்களில் இருக்கிறீர் என்று சொன்னால் கூட அது ஏதோ நீங்கள் மிகச்சிறந்த நற்குணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மிகச்சிறந்த நற்குணங்களின் மேலே அதைவிட சிறந்த குணத்தை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப உயர்ந்து அல்லாஹ் பாராட்டி கூறுறான். அது மாத்திரம் கிடையாது, அவங்களுடைய 35வது வயசில் அவங்க அந்த காபத்துல்லாவை புனரமைக்கக்கூடிய, அதை இடித்து கட்டக்கூடிய அந்த காலகட்டத்தில் போராட்டமும் பிரளயமும் ஏற்பட்ட அந்த நேரத்தில் அதை சாதுரியமாக அதை தீர்த்து வைத்த மிகச்சிறந்த ஒரு ஜட்ஜ், நீதிபதியாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. மக்கள் மத்தியில் அவ்வளவு ஒரு பாசமும் நேசமும் பிரியமும் நல்ல பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தவங்க தான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரம் கிடையாது, அங்கு வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை எல்லாம் பேணி வாழ்ந்தாங்க. அபூ தாலிப் அவர்களுடைய மகனாராக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தன்னுடைய வீட்டில் அவங்க என்ன செஞ்சாங்க? வளர்த்து வந்தாங்க. அபூ தாலிப் அவர்கள் கொஞ்சம் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களை தன்னுடைய வீட்டில் வளர்த்து வந்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரன் மகனையும் தன்னுடைய வீட்டில் வளர்த்து வந்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, ஸைத் பின் ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய தனக்கு அன்பளிப்பாக, அதாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணத்தின் போது அன்பளிப்பாக வழங்கிய ஒரு சிறுவர், அடிமையாக அவங்க ஆக்கப்பட்டு கொடுத்தாங்க. ஆனால் அவர்களை தன்னுடைய வளர்ப்பு மகனாக டிக்ளேர் செய்து தன்னுடைய வீட்டிலே ஆக்கி வளர்த்து வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதைகளை பேணினாங்க, தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை பேணினாங்க, ஏழைகளை முழுக்க ஆதரித்து வாழ்ந்தாங்க. அண்டை வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் அவர்கள் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அப்படி வாழ்ந்தாங்க. மிகச்சிறந்த மனிதராக மக்காவில் வாழ்ந்து வந்த மனிதர் தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். கல்லையும் மண்ணையும் விண்ணையும் காற்றையும் மற்ற படைப்புகளையும் வணங்கியவர்களை எல்லாம் ஏக இறைவனின் பக்கம் அழைக்க அறியாமை மண்டி கடந்த அந்த அரபு தேசத்திலே அறியாமை இருளை நீக்கி ஒரு ஒளி பரவாதா என்கிற நோக்கத்திலே ஹிரா மலை குகையிலே அந்த ஜபலுன் நூர் என்று சொல்லக்கூடிய நூறு மலையினுடைய அந்த குகையாக இருக்கக்கூடிய ஹிரா மலை குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஆண்டுகள் போய் தங்கி இருந்து அல்லாஹின் புறத்திலிருந்து ஏதாவது கிடைக்காதா, இந்த மக்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா என்றெல்லாம் ஏங்கியவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய 40வது வயது முடிந்த அந்த காலகட்டத்திலே 3வது முறை அந்த ஹிராமலை குகையில் இருந்தபோது அல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் சூரத்துல் அலக்குனுடைய முதல் 5 வசனங்களை அல்லாஹ் அவர்களுக்கு அருளி இந்த அண்ட சராசரத்தினுடைய அகிலம் முடியக்கூடிய காலம் வரை வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நபியாக ஆக்கினான், ரசூலாக ஆக்கினான், குர்ஆனை அல்லாஹு தாலா இறக்கினான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சிறப்பை பெற்ற ஒரு மாமனிதர் தான் நம்முடைய நபி, அகிலத்தின் அருள் கொடை, ரஹ்மத்துல் ஆலமீன், ஹாத்தமுன் நபி, உஸ்வத்துன் ஹசனா, நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி கூறுகிறான். என்ன சொல்கிறான்? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, நிச்சயமாக உங்களுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி. நமக்கெல்லாம் யார் தெரியுமா ரோல் மாடல்? என்ன, விஜயா, தலையா, தளபதியா, அல்லது வேறு யாரா? இன்றைக்கெல்லாம் அப்படி தான் இருக்கிறோம். நம்மெல்லாம் பார்த்து சினிமா மோகத்தில் அப்படியே தன்னுடைய மனசை அப்படியே விட்டுட்டு அவர்களை தன்னுடைய மனதிலும்
தன்னுடைய எண்ணத்திலும் தன்னுடைய இச்சையிலும் கொண்டவர்களாக இன்று பேசக்கூடிய மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், உங்களுடைய முன்மாதிரி யார் தெரியுமா? உங்களுடைய முன்மாதிரி யார் தெரியுமா? இந்த முஹம்மதை உங்களுக்கு முன்மாதிரியாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அவரை நீ ரோல் மாடலாக எடுத்தீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறான். இப்படிப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை புதுப்பித்தான். மிக அழகான வாழ்க்கை வழிமுறையை, நடைமுறையை குர்ஆனிலே அல்லாஹு தாலா வசனங்களாக, வகி செய்திகளாக இறக்கி இறக்கி அவ்வப்போது ஏறக்குறைய 23 ஆண்டு காலம் 23 ஆண்டு காலம் மக்கால அல்லாஹ் இந்த நபியாக வாழ்ந்தாங்க. 13 ஆண்டு காலம் மக்கால அவங்க இந்த வகி செய்தி அங்கே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லமீன் அஸ்ஸாதிக் என்றெல்லாம் அழைத்த அந்த மக்கள் நிராகரித்தாங்க. ஏன் தன்னுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை இவர் பொய்ன்னு சொல்கிறாரு. ஆனால் சத்தியத்தை உணர்ந்த அந்த மக்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏழைகளும் எளியவர்களும் அனாதைகளும் அதே போல அடிமைகளும் அங்கு வாழ்ந்த அந்த அடித்தட்டு மக்கள் எல்லாம் அந்த சத்தியத்தின் ஜோதியை அப்படியே ஏற்று அந்த ஜோதியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஆண்டு காலம் ரகசியமாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பகிரங்கமாக வெளியில் வந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கெல்லாம் அநீதங்களும் அக்கிரமங்களும் நடந்தன. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட அந்த அக்கிரமங்கள் நடந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்தம் தோழர்களும் பொறுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் தன்னுடைய தோழர்களை நீங்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போங்கன்னு சொன்னாங்க. போனாங்க. முதல் தடவை போனாங்க, 2வது தடவையும் போனாங்க. அவர்கள் அங்கே அந்த அபிசீனியா நாட்டு நஜ்ஜாசி மன்னரால் அங்கு பாதுகாக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அபூ தாலிப் அவர்களுடைய பாதுகாப்பில் ஏறக்குறைய 10 வருடம் 40 வயசில் அவங்களுக்கு வகி செய்தி வந்தது. 50 வயது வரைக்கும் இருந்தாங்க. கடைசி நபித்துவத்துடைய 7வது ஆண்டிலிருந்து 10வது ஆண்டு வரைக்கும் 3 வருடங்கள் என்ன செஞ்சாங்க? சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டாங்க. சுஹுபே அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய கணவாயில் அவங்க ஒதுக்கப்பட்டாங்க. பனு ஹாஷிமும் பனு முத்தலிஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தார்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? அப்படி சமூக பகிஷ்காரம் பட்டு அந்த அபூ தாலிப் அந்த கணவாயில் ஒதுக்கப்பட்டாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. சிலர் கொண்டு வந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த உறவினர்கள் கொண்டு வந்த அந்த உணவுப் பொருள்கள் எல்லாம், ஏன்னா சமூக பகிஷ்காரத்தின் போது யாரும் பேசக்கூடாது, யாரும் கொடுக்கல் வாங்கல் கிடையாது. எந்த சாப்பாட்டையும் எந்த உணவுப் பொருளையும் வரக்கூடிய வணிக கூட்டத்திலிருந்து வாங்கக்கூடாது. அந்த மக்காவுக்கு வெளியில் போய் ஏதாவது வாங்கினா மட்டும்தான், அல்லது புனித மாதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் ஏதாவது வாங்கினா தான் அவங்களுக்கு உணவுப் பொருள். அந்த தோலையும் மரத்தினுடைய அந்த பட்டைகளையும் அவர்கள் காய்ச்சி குடித்து ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க. அதில் பலவீனமானது 2 பேர். ஒன்று அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று அபூ தாலிப். சமூக பகிஷ்காரத்தை ஒழித்து அவர்கள் வெளியே வந்தபோது அந்த ஆமுல் ஹுஸ்ன் துயர ஆண்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டினுடைய ரஜப் மாதத்தில் அபூ தாலிப் இறந்து போயிட்டார். அதற்கடுத்து வந்த ரமலானுடைய மாதத்தில் அதே நபித்துவத்துடைய 10வது ஆண்டில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மரணிச்சிட்டாங்க. அல்லாஹு அக்பர்! எவ்வளோ பெரிய சோதனை தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. வெளியிலேயாவது போய் இந்த மார்க்கத்தை நாம் உயிரோட்டம் கொடுத்து விட மாட்டோமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போனபோது தாயிஃபில் அந்த மக்கள் எல்லாம் புறக்கணித்தாங்க. 10 நாட்கள் சொன்னாங்க, ஓட விரட்டினாங்க, இரத்த சகதியோடு ஓதுனாங்க. அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை? அந்த மக்கள் மீது அவநம்பிக்கை கொள்ளலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் ஜிபால் என்று சொல்லக்கூடிய மலைகளின் அந்த மலக்குகளை கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, மலைகளின் இந்த மலக்கு வந்திருக்கிறாரு, இவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு இந்த கேட்டபோது அந்த மலக்குல் ஜிபால் கேட்குறாரு, முஹம்மதே, இந்த 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிற தாயிஃபை நசுக்கட்டான், இந்த மக்களை புசுக்கட்டான்னு கேட்குறாங்க. இல்லை, இவர்கள் அறியாதவர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்! எவ்வளவு ஒரு இரக்கம், ஒரு கனிவு, ஒரு அன்பு, ஒரு பாசம் இந்த உம்மத் மேலே வச்சுருந்தாங்க தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எவ்வளவு தெரியுமா? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தாயிஃப் மக்களை அவங்க என்ன செஞ்சாங்க? மன்னித்தார்கள். அது மாத்திரம் கிடையாது, அதற்கு 3 வருடங்கள் கழித்து மேராஜுக்கு போனாங்க. அதற்கடுத்து அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அங்கு யூதர்கள் இன்னொரு பக்கம் மக்கத்து குறைஷிகள் எல்லாம் எதிர்த்து வந்தாங்க.
அவர்களை எதிர்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அந்த மக்கத்து யூதர்கள், அந்த மதீனத்து யூதர்களும் அவங்களுக்கு என்ன மாறு செஞ்சாங்க. இத்தகைய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போய் அங்கே சத்தியத்தின் இந்த ஜோதியை ஏற்றி வைத்தார்கள். ஏறக்குறைய 10 வருட காலம் மதீனால அவங்க மிகச்சிறந்த ஆட்சியாளராக இருந்தாங்க. அங்குதான் இஸ்லாமிய சட்டங்கள் அல்லாஹ் அவனுடைய வஹி செய்தியை கொண்டு அங்கே இறக்கப்பட்டது. மிகச்சிறந்த இஸ்லாமிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற மிகச்சிறந்த வழிகாட்டுதலை எல்லாம் அல்லாஹ் மதீனாவிலே ஆயத்துகளை இறக்கி வழிகாட்டினான். அதை நடந்து காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், இன்னும் இருக்கக்கூடிய எல்லா யுத்தமும், ஹந்தக் யுத்தமாக இருக்கட்டும், எல்லா யுத்தங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மேக்சிமம் வெற்றியை தந்தான். ஃபத்ஹே மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவையே அல்லாஹ் வெற்றி கொள்ள செய்தான். அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி மூச்சு வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்திய மார்க்கத்தை உயர்ந்தோங்குவதற்காக எண்ணிலடங்காத தியாகங்களை எல்லாம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்காக, நமக்காக, இன்னும் வரக்கூடிய அந்த மக்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. காலையில் எழுந்தோம்னா நைட்டு தூங்க போகிற அந்த நேரம் வரை, ஏன் வாழ்நாளில் ஒவ்வொரு நேரத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தெரியுமா? அவங்களை சுன்னாவாக அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்களை அப்படியே பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அவர்களுடைய சுன்னாக்கள் இன்னும் அப்படியே உயிரோட்டமாக இருக்குது. ஒரு முஸ்லீம் எந்த ஒன்றை, குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி வாழ வேண்டுமோ அந்த சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது, அவர்கள் செய்தது, அவர்கள் அங்கீகரித்த இந்த சுன்னாவை நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வாழ்வோம். இந்த உலகத்திலேயே அதிகமான நபர்கள் தங்களுடைய பெயர்களாக முஹம்மது என்று வச்சிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். உலகத்தில் அதிகமான நபர்கள் எந்த பேரை வச்சிருக்காங்கன்னு போய் நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா முஹம்மது என்கிற பேர் வரும். அவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக இன்று உலக மக்கள் இந்த முஹம்மது என்ற பெயரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முழங்கினாங்க இல்லையா, அந்த வார்த்தை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற இந்த சங்கீதம், இந்த நாதம் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்படி இன்னும் ரூஹாக நம்மிடையே எத்தனையோ தலைவர்கள் வந்து போயிருக்கிறாங்க. சிலை கிடையாது, அவர்களை சிலை அமைத்து அவர்களுக்கு மாலை போடலை, தலைவரே வாழ்க என்று கோஷமெல்லாம் போடலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையுடைய ரூஹாக நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில் அவர்கள் நம்மோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையோடு பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. அதனால தான் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு முஸ்லீம் அல்லாத நபர் தன்னுடைய தி 100 என்கிற அந்த புத்தகத்தில் இந்த உலகில் வாழ்ந்த அந்த மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதராக, முதன்மையான மனிதராக இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கொடுத்திருக்கிறார். ஒரு நான் முஸ்லீம். ஏன்னா அத்தகைய வாழ்க்கைக்கு சொந்தமானவர்கள் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வாழ்க்கையை நாம் படிச்சிருக்கிறோமா? மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அல்லாஹ் நாடிய சிலருக்கு தான் கிடைச்சிருக்கு. நாமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்று சொல்றதுல ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தவர்கள் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. மிகச்சிலர் மட்டும்தான் படிச்சிருக்கிறாங்க. ஏதோ சில அவங்க அம்மா பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க பாட்டனார் பேர் என்ன, அவர் எப்போ எவ்வளோ நாள் நபியாக வாழ்ந்தாங்க, இப்படி சில கொஸ்டின்களுக்கு மட்டும்தான் ஆன்சர் தெரியுமே தவிர அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கொஸ்டின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? ஒன்று மட்டும் சொல்லி நான் இந்த ஜும்மாவுடைய உரையை முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்க இதை யார் சொல்கிறாங்கன்னா அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுக்கிட்டு இருக்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட ஒரு துவா சொல்கிறாங்க. ரப்பி இன்னஹுன்ன அவ்வல்ன கசீரம் மினன் நாஸ் ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அசானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க.
என்ன தெரியுமா? எனது இரட்சகனே, சின்னமாக இந்த சிலைகள் பெரும்பாலான மக்களை வழிகெடுத்து விட்டன. எனவே எவர்கள் என்னை பின்பற்றுகிறாரோ நிச்சயமாக அவர்கள்தான் என்னை சார்ந்தோர் ஆவர். யார் எனக்கு மாறு செய்கிறாரோ நிச்சயமாக நீயே மன்னிப்பவனும் நீயே அன்புடையவனுமாக இருக்கிறாய் என்பதாக என்னை பின்பற்றக்கூடியவர்கள் நேர்வழியில் இருக்கிறாங்க, அப்படி பின்பற்றாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீயே மன்னிக்கக்கூடியவன் என்பதாக அந்த ஆயத்தை ஓதுறாங்க. அதுக்கடுத்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அவங்க சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆவை, அவர்களை என்னுடைய அடியார்கள், என்னுடைய அந்த உம்மத்தினரை நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்களே, அவர்களை நீ மன்னித்து விட்டால் நிச்சயமாக நீ யாவற்றையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று சொல்லிட்டு தனது 2 கைகளை யார் நம்முடைய நபி ஹாத்தமன் நபி ரஹ்மத்துல் ஆலமீன் கேட்குறாங்க, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என் உம்மத் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் மல்க அழுகிறாங்க. உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்பி, ஜிப்ரீலே முஹம்மது அழுது கொண்டு இருக்கிறாரு, என்னன்னு கேட்டுட்டு வாங்க. வர்றாங்க ஜிப்ரீல், வந்து கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் முஹம்மதை அழுகிறீங்கன்னு? என் உம்மத்தை நினைத்து அழுகிறேன், என் உம்மத்தினுடைய நிலை என்னவாகும் என்று நான் நினைத்து அழுகிறேன் என்று சொன்னபோது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து, முஹம்மதிட்ட சொல்லுங்க, உமது உம்மத்தின் விஷயத்தில் அல்லாஹ் திருப்திரும் வண்ணம் நடந்து கொள்வான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் இருந்தே ஒரு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு வாக்குறுதியை வாங்கியிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக. இது மட்டுமா? இன்னும் மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கங்க நிற்பாங்க. அவங்களுடைய அந்த சிபாரிசு, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய ஷஃபாத் அங்கே மறுமையில் நிறைய இருக்கு. அங்கங்க நின்று என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இது சாய்ஸில் வந்திருக்கு. அல்லாஹ் நம்முடைய அந்த விதியில் அல்லாஹு தஆலா நம்ம என்ன ஆக்கியிருக்கிறான்? முஸ்லீமாக வாழ செய்திருக்கிறான். இன்னும் இறை நம்பிக்கை கொண்ட மீன்களாக வாழ செய்திருக்கிறான். இதெல்லாம் நாம் கேட்டால் வாங்கிட்டு வந்தோம். முஸ்லீமாக பிறப்பதற்கு ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்துட்டு வந்தோமா? இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லீமாக அல்லாஹ் பிறக்க வைத்துட்டான். இந்த சத்திய மார்க்கத்தில் ஒரு அங்கத்தினராக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை விட்டுட்டு நாம் நம்முடைய மனம் போன போக்கில் மன இச்சையின் அடிப்படையில் இந்த மார்க்கத்திற்கு முரண்டாக நாம் நடந்தால் அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுன்னாவை புறக்கணித்து நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் என்ன கிடைக்காது? ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து தண்ணீர் கிடைக்காது, ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மலக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து வர்றபோது என்ன செஞ்சாங்க? அந்த மலக்கள் தடுத்தாங்க, போங்கன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன்? இந்த உம்மத்துக்காகத்தானே அல்லாஹ் இந்த ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாக தந்திருக்கிறான், ஏன் தடுக்கிறீங்கன்னு சொல்ல போது, இவங்க யார் தெரியுமா? உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இவர்களெல்லாம் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் உங்களுடைய சுன்னாவை புறக்கணித்து வாழ்ந்த மக்கள் இவர்கள் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து சொல்லுவாங்க, சுஹ்கன் போயிருங்க, இங்கேருந்து கிளம்பிருங்க என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் ஆளாகணுமா அன்பார்ந்த சகோதரர்களே? அந்த நிலைக்கு நாம் போகணும். அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலைக்கு போகாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுன்னாவை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.